வருங்கால அரசதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம நியூ பிளான் படி ஜிஎஸ்க்கு பார்க்க போற ஃபர்ஸ்ட் டாபிக், அதாவது டார்கெட் நம்பர் 1 என்னன்னா உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜ். இந்த லெசனை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்கை முடிச்சிருங்க, நெக்ஸ்ட் அவுட் சோர்ஸ் வாங்க, நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்க திங்க் பண்ற விஷயமும் அதுவாக தான் இருக்கும். ஆனா என்னுடைய வே பிளஸ் என்னுடைய சஜஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க அவுட் சோர்ஸ் பண்ணீங்க, நெக்ஸ்ட் ஸ்கூல் புக் வாங்க, லாஸ்டா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போயிடலாம். அதே மாதிரி என்னுடைய தாட்ல அவுட் சோர்ஸ்ன்றது ஒரு கடல் மாதிரி, ஸ்கூல் புக்ன்றது ஒரு கிணறு மாதிரி. கிணத்துக்குள்ள நம்ம எவ்வளோ தண்ணி ஃபில் பண்ண முடியுமோ அவ்வளோதான் ஃபில் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் ஸ்கூல் புக்கு. கடல்ன்றது கண்ணு கெட்டாத தூரம் வரைக்கும் நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் அவுட் சோர்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்கள் அவுட் சோர்ஸை முடிச்சிருங்க, அதுக்கப்புறமா ஸ்கூல் புக் வாங்க, நெக்ஸ்ட் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷனுக்கு போயிடலாம். இந்த லெசன்ல இருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். ஒரு கொஷின் இல்லை, 2, 3, 4 எவ்வளோ வேணா வரலாம். நம்ம அதுக்கு கேரண்டி கிடையாது. ஆனால் நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறது என்னன்னா, ஒரு டாப்பிக்கில் ஒரு கொஷின் கன்ஃபார்ம். அதாவது 1 லட்ச ரூபாய் நம்ம சம்பாதிச்சிட்டோம், சம்பாதிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் உங்கள் மைண்டில் இருக்கணும். 2 கொஷின் கேட்பாங்களா, 3 கொஷின் கேட்பாங்களா, இதில் கொஷின் வராதா அப்படின்ற திங்கிங்கெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். கண்டிப்பாக ஒரு கொஷின் உறுதியாக வரும். 1 தாண்டி 2, 3 கூட வரும். உங்கள் மைண்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது என்னது, 1 தான். 1 லட்சம் நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து 1 வீக் நான் டைம் கொடுக்குறேன். தயவு செஞ்சு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. சூப்பராக படிங்க, பெஸ்ட்டாக படிங்க. உங்ககிட்ட 6 மாதம் கழிச்சு இந்த லெசனில் கேட்டாலையும் கொஷின் கேட்டாலையும் நீங்கள் அப்படி சரி தூக்கத்திலே எழுப்பி கேட்டால் கூட நீங்கள் டான்னு பதில் சொல்லணும். அந்த அளவுக்கு படிக்கணும். இன்னொரு விஷயம், இந்த லெசனில் இருக்கிற ஆர்டிகல்ஸ், முக்கியமான கொஷின்ஸு எல்லாமே நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக கொடுத்துருவேன். அதே மாதிரி இதில் இருக்கிற ஆர்டிகல்ஸ் நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்கட் மெத்தடில் சொல்லித்தரேன். ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு படிக்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது இப்போ புதுசாக படிக்கணும்னா இருக்கட்டும், இல்லை பழைய ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்ச நான் யூஸ் பண்ணுற ஷார்ட்கட் மெத்தட் நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன். அதே மாதிரி ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் பேராகிராஃபை நான் சூஸ் பண்ணி அதில் தான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ கொடுக்குறேன். நீங்கள் இந்த வீக் ஃபுல்லாக படிச்சுட்டு வீக்கெண்டில் உங்களுக்கு வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன்னா, கொஷின் மட்டும்தான் அதில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 கொஷின் வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபர்ஸ்ட் கொஷின் நான் படிச்சிருவேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுக்கு ஆன்சர் எழுதிடணும். கொஷின் மட்டும் பேசி நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். நீங்கள் அந்த கொஷினை பார்த்து ஒவ்வொரு கொஷினுக்காக ஆன்சர் பண்ணுறீங்க. ஆன்சர் பண்ணிவிட்டு உங்களுடைய டோட்டல் மார்க் என்னவோ நீங்கள் அதில் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், எல்லாருமே உங்களுடைய மதிப்பெண்ணை பதிவிடுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் பண்ணுறோமே, இதெல்லாம் இந்த பயபுள்ளைங்களுக்கு தானே பண்ணுறோம். ஓகே, நான் எனக்காகவும் பண்ணுறேன், இல்லைன்னு சொல்லலை. நான் படிச்சுட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் நான் படிக்கிறது என்னை நம்பி இருக்கிற என் ஸ்டூடெண்ட்டுக்கு போய் சேரணும், நான் படிக்கிற மாதிரி அவங்களும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீடியோவும் நான் கஷ்டப்பட்டு போடுறேன். இந்த பயபுள்ளைங்க என்ன பண்ணுறீங்கன்னா, வீடியோ மட்டும் பார்க்குறீங்க, ஆனால் ஒரு லைக்கும் போடுறதில்ல, ஒரு கமெண்டும் போடுறதில்ல, அட்லீஸ்ட் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஷேரும் பண்ணுறதில்ல. ஏன் இப்படி இருக்கீங்க? என்னுடைய எனர்ஜி, என்னுடைய மோட்டிவேஷன், என்னுடைய பூஸ்ட் எல்லாமே நீங்கள் தான். ஓகேவா? இப்போ நான் இவ்வளோ தூரம் கத்தி பேசினா யாருக்காக? உங்களுக்காக தான். ஸோ அதை ஒரு அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி ஒரு லைக் சிம்பிளாவது போட்டு விடுங்க. ஓகேவா? சரி, ஓகே, இதுதான் பிளானு. ஃபஸ்ட் லெசன் நீங்கள் வந்து படித்து முடிச்சிடுறீங்க. நான் வீக்கெண்டில் உங்களுக்கு வந்து கொஷின் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு சப்போஸ் லைவ் கிளாஸ் வேணும், இல்லைங்க மேம் லைவில் வந்து கொஷின் கேளுங்க அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம், நான் கன்சிடர் பண்ணுறேன். இதே மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு வீக்காக ஒவ்வொரு லெசனாக நம்ம பார்க்க போகிறோம். இதே மாதிரி 50 லெசன் நம்ம வந்து எக்ஸாமுக்குள்ளே முடிச்சிடலாம். தமிழுக்கு நான் திங்க் பண்ணுறேன், அதுக்கு வேறு ஏதாவது ஐடியா கொண்டு போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிளானை முடிச்சிடலாம். இந்த பிளானை பற்றி நம்ம உள்ளே வரலாம். படித்து முடிச்சிடுங்க. வீக்கெண்டில் நான் உங்களுக்கு கொஷின் கேட்பேன், இல்லை கொஷின் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். இந்த 2026 நமக்கான வருஷம், நம்ம வருஷம். எல்லாமே நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். கான்ஃபிடென்ட்டாக இருங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.